வணக்கம் காய்ஸ். உங்கள் எல்லாருக்கும் சிக்கன் கிச்சா வேணுமா? அதை நான் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆசை தான். அது என்னென்னா, நம்ம ருசியாகவும் சாப்பிடணும், நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடணும். ஆனால் எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம ஸ்லிமாகவும் இருக்கணும், வெயிட் போடக்கூடாது, அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நான் என் வீட்டில் இந்த கோகோனட் ஆயில் தான் பயன்படுத்துகிறேன். நான் பயன்படுத்துகிற இந்த கோகோனட் ஆயிலில் 0 கொலஸ்ட்ரால், இதில் வைட்டமின் ஈயும் இருக்குது. ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், கார்லிக், ஜிஞ்சர், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா சிக்கனில் பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதில் கோகோனட் ஆயிலை ஊற்றி அதுக்கப்புறம் அதில் சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கோகோனட் ஆயிலில் ஃப்ரை பண்ண சிக்கனோட வாசமே தனி தான். அதுக்கப்புறம் பட்டை, பூ, ஏலக்காய், கறிவேப்பிலை அந்த கோகோனட் ஆயிலே போட்டு வாசம் வர அளவுக்கு வதக்குங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தையும் போட்டு அதிலேயே நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோ, க்ரீன் சில்லி, கார்லிக், ஜிஞ்சர் பேஸ்ட்டு போட்டு அதிலேயே வதக்குங்க. நல்லா வதங்கி வர்றதுக்கப்புறம் அரைச்சி வச்ச சில்லி கறிங்க அதிலேயே போட்டு அந்த கோகோனட் ஆயில் நல்லா வெந்து மேலே வர அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுலேயே கிச்சா மனீஸ், கிச்சா மசின், சாஸ் திராம், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அதிலே ஃப்ரை பண்ண சிக்கனையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறம் ருசியான ஹெல்த்தியான சிக்கன் கிச்சாப் ரெடி. காய்ஸ், இந்த கோகோனட் ஆயிலில் செஞ்ச சிக்கனோட கிச்சாப்போட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு தடவை நீங்களும் இந்த கோகோனட் ஆயிலில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.